மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மெனக்கெடுதல் தேவை. முதல் நாள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பு கட்டுதலோடு இது தொடங்கணும். இது யார் கட்டணும் அப்படின்னா, விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் காப்பு கட்டினால் போதுமானது. வழிபாட்டு முறையில் இருக்கிறவங்க காப்பு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவர்கள் கையால் சிறியவர்கள் காப்பு கட்டி கொள்ளலாம். வீட்டில் பெரியவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், கணவனாக இருந்தால் மனைவிக்கு நீங்கள் செய்யலாம். மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனுக்கு காப்பு கட்டுதலை நீங்கள் செய்யலாம். அந்த காப்பு எதற்காக கட்டுறோம் அப்படின்னா, இந்த விரதத்தை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு உன்னுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி முருகனிடம் காப்பு கட்டி கொள்ளலாம். காப்பு கட்டிய உடனே நம்ம ஏற்கனவே கலசம் வைத்திருப்போம் அல்லது திருவுருவ படம் வைத்திருக்கிறோம். அந்த திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் கலசத்திற்கு முன்பாகவும் 108 முறையிலிருந்து 1008 முறை வரைக்கும் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அந்த முறையில் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை அந்த எண்ணிக்கையில் கண்டிப்பாக சொல்லணும். சரவணபவ மந்திரத்தை சொல்லி முருகனை ஆவாகனப்படுத்தணும். இதுதான் முதல் வழிமுறையே. இந்த வழிமுறை செய்தால்தான் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கோண தீபம் ஏற்றணும். இந்த சர்க்கோண தீபம் அப்படிங்கிறது 6 முக்கோணங்கள் சேர்ந்தது தான் சர்க்கோண தீபம். அதனால் ஒரே தான் 6 விளக்குகள் ஏற்றுறவங்க அந்த அளவுக்கு நெய் வாங்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளக்குகளுடைய எண்ணிக்கையில் உயர்த்தி கொண்டே அமைத்து கொள்ளலாம். கண்டிப்பாக 2 நேரத்திலும் குளித்து விட்டு பூஜை செய்யணும்.